இந்த நற்கருணையை பார்க்கின்ற போது நமக்குள் எழ வேண்டிய மிகப்பெரிய ஒரு சிந்தனை என்பது, ஆண்டவர் எத்துணை எளியவராக இருக்கின்றார். ஆண்டவர் எத்துணை எளியவராக இருக்கின்றார். அவர் எந்த அளவுக்கு பெரியவராய் இருக்கிறார் என்பது நமக்கு தெரியும். படைப்பின் தொடக்கத்தில் உலகம் உருவற்றிருந்த போது அந்த உருவில்லாத உலகில் ஒரு வார்த்தையினால் அனைத்தையும் உருவாக்க வல்லவராக இருந்த ஆண்டவர், அத்தகைய உன்னதமானவர், அத்தகைய உயர்ந்தவர், இதோ இந்த நேரம் நற்கருணையாக மிக சிறியவராக, தன்னையே காத்துக்கொள்ள இயலாதவர் என்றே கூறலாம், அந்த அளவுக்கு எளிமையுடையவராக நம் மத்தியில் இருக்கின்றார். நற்கருணை நாதரை பார்க்கின்ற போது நமது உள்ளத்தில் ஆண்டவரே எளிமை என்ற புண்ணியத்தை தாரும் என்று செபிப்போம். என்னை எளியவனாக்கும் ஆண்டவரே, என்னை எளியவளாக்கும் என்று செபிப்போம். மிகப்பெரிய புண்ணியம், நாம் அறிந்ததும் ஆனால் அனுபவிக்காததும் நாம் கடைபிடிக்காததுமான புண்ணியம் எளிமை. அன்னை மரியாள் ஆண்டவர் தனது தூதரை அனுப்பி மங்கள வார்த்தை கூறியது போது இவ்வாறாக பாடுவார், இதோ ஆண்டவர் இந்த அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார், இனி முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவள் என்பர். ஆண்டவர் இந்த அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். சாமுவேல் இறைவாக்கினர் நூலிலும் அன்னா என்ற பெண் ஆண்டவருடைய சந்நிதியிலே வந்திருந்து அழுது புலம்பி முணுமுணுத்தவளாக பார்க்கின்ற ஏலி குருவானவர் இவள் மது போதையில் இருக்கின்றாள் என்று நினைக்க வண்ணம் மற்றவர்களை மறந்தவளாக தனது அருகில் யார் இருக்கின்றார், நான் எங்கே இருக்கின்றேன், என் ஆண்டவருடைய சன்னதியில் இருக்கின்றேன், என் ஆண்டவரை நான் எவ்வாறு வேண்டுமானாலும் ஜெபிப்பேன், என் ஆண்டவரிடம் நான் எப்படி வேண்டுமானாலும் ஜெபிப்பேன், என்னை யார் என்ன செய்தாலும் யார் என்ன நினைத்தாலும் கவலை இல்லை என்ற வண்ணம் தன்னையே கடவுளுடைய முன்னிலையில் தாழ்த்தினவளாக கடவுளை புகழ்ந்தாள். அவள் இறை அனுபவம் பெற்றவளாக, தான் வேண்டி வந்த காரியம் பிள்ளை பேர் பெற்றவளாக வீடு திரும்பினாள். தாவீது அரசு ஆண்டவருடைய நற்கருணை பேழை இதா எருசலேம் நகரத்தை வந்தடைந்து விட்டது என்று கேட்டபோது அவர் ஆடை அணிந்திருக்கிறாரா இல்லையா என்பது கூட நினைக்காமல் ஆண்டவருடைய நற்கருணை பேழைக்கு முன்னால் தன்னையே தாழ்த்தினவராக ஆடி பாடி ஆண்டவரை புகழ்கின்றார். என் ஆண்டவருடைய முன்னிலையில் நான் இழிவானவனாக கருதப்படுவதில் அவமானம் கொள்ளவில்லை என்று தனது மனைவிக்கு முன்னால் கூறுகின்றார். அவருடைய அரசு நிலையான அரசாக இருந்தது. சாம்சன், நீதி தலைவரான சாம்சன் தனக்கு கிடைத்த பெரிய கொடையில், நீதி தலைவர் என்ற பெரிய மமதையில் அல்லது தனக்கு கிடைத்த வல்லமையை நினைத்து அகங்காரம் கொண்டவனாக யாருடைய பேச்சையும் கேட்காமல் நடந்தபோது அவரது வாழ்க்கையில் நடந்தது அவல நிலை. ஆனால் இறுதியாக ஆண்டவரிடம் கெஞ்சி கேட்கின்றார், ஆண்டவரே இந்த ஒரு முறை என்னை மன்னியும், என் மீது இரக்கமாயிரும், எனக்கு மறுபடியும் வலிமை தாரும் என்று கெஞ்சி ஆண்டவருடைய முன்னிலையில் தன்னை தாழ்த்தின போது அவர் வல்லமையுடையவராக மாறுகின்றார். அன்பான ஆண்டவருடைய பிள்ளை, நீ இன்று ஆண்டவரை தேடி வந்திருப்பது ஆண்டவரிடமிருந்து அருள் நலங்களை பெற்றுக்கொள்ள, தன்னையே தாழ்த்தி நற்கருணையாக மாறியிருக்கிறவரிடமிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள இங்கு ஒன்றாக கூடியிருக்கிறாய். நாம் வந்திருக்கின்றோம். இப்போது நமது முன்னிலையில் இருக்க வேண்டியது நமது ஆணவ சிந்தைகள் அல்ல. நான் ஒரு அடிமை,
என் ஆண்டவருடைய அடிமை, ஆண்டவருடைய அடிமை என்ற எண்ணத்தோடு, ஆண்டவரே நான் உமது அடியவள் என்ற எண்ணத்தோடு, ஆண்டவரே என்னை பாரும், என் மீது இரக்கமாயிரும் என்று மன்றாடி எளிமை உள்ளத்தை பெற்றுக்கொள்வோம். ஆண்டவரே, எளிமையினுடைய ஒரு உள்ளம் ஒவ்வொரு மக்களுக்கும் கொடு. அவ்வாறு அந்த எளிய மனதோடு உம்முடைய சன்னதியில் இருந்து ஜெபிக்கின்ற போது நீர் பெறுகின்ற ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் பெற்று செல்ல இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நலனை கொடு, அருளை கொடு, ஆசீர்வாதங்களை கொடு. ஆண்டவர், அனைவரும் ஆண்டவரையே உற்று பார்ப்போம், நகரநாதரையே உற்று பார்ப்போம். அந்தோ பரிதாபமான நிலை, மிக சிறிய அப்பமாக நமது கரங்களில் நாம் எடுத்து செல்லக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் தாழ்த்தி இருக்கின்றார். நான் ஏன் என்னை தாழ்த்தவில்லை? பார்த்து புரிந்து கொள்வோம். ஆண்டவரே தன்னை எளியவராக மாற்றி இருக்கின்றார், சிறு அப்பமாக மாற்றி இருக்கின்றார். அவருடைய படைப்பு நான் ஏன் அகங்காரத்தோடு ஆணவத்தோடு தலை நிமிர்ந்து நடக்கின்றேன்? என்னை பற்றிய, உலகை பற்றிய அல்லது ஆண்டவரை பற்றிய சரியான அறிவின்மையே இதற்கு காரணம். நமது அறிவின்மைக்காக மன்னிப்பு கேட்போம். எல்லாம் தெரியும் என்ற மமதையில் நான் நடக்கின்றேன், ஆனால் நான் அறிந்தது மிக சிறிய அளவே என்பதை புரிந்து கொள்ளாமல் நடக்கின்றேன். ஆண்டவருடைய சன்னதியிலே நமது அகங்கார சிந்தனைகளை மாற்றி வைத்து எளிய மனதிலை பெறுவதற்காக எளிய உள்ளத்தை தாரும் ஆண்டவரே. என்னை எளியவனாக்கும் ஆண்டவரே, என்னை தாழ்மையுடையவனாக்கும் ஆண்டவரே, என்னை தாழ்ச்சியுடையவன் ஆக்கும் ஆண்டவரே. எல்லா மக்கள் இரு கரங்களையும் உயர்த்தி பிடிக்கட்டும். இந்த நேரத்திலே ஆண்டவரோடு இறந்து மன்றாடுகிறேன். ஆண்டவரே, அப்பா, நான் அற்பமான மனிதன், வெறும் காலையில் விரிகின்றதும் மாலை உதிர்ந்து போகின்றதுமான பூ போன்ற வாழ்க்கையுடையவன், புல் போன்ற வாழ்க்கையுடையவன், வெறும் புழு அப்பா. ஆனால் என் பலவிதமான ஆணவ சிந்தனைகள், நான் என்ற அகங்காரம் என்னை அன்பு கொள்ள விடாமல், பிறரை நேசிக்க விடாமல், என்னையே நேசிக்க விடாமல் உம்மிடமிருந்து கூட என்னை அகற்றின பலவிதமான சிந்தனைகள் எனக்குள் இருக்கிறது. ஆணவம், அகங்காரம், நான் என்ற எண்ணம் என் வாழ்க்கையை ஆண்டவரை சீர்குலைத்துக் கொண்டிருக்கின்றது. நான் அறிகிறேன், உணர்ந்து கொள்கிறேன், புரிந்து கொள்கிறேன். ஆண்டவரே, இந்த எண்ணத்திலிருந்து என்னால் மாற முடியவில்லை. ஆணவ சிந்தனையிலிருந்து என்னால் விடுதலை பெற முடியவில்லை. அகங்காரத்திலிருந்து என்னால் மாற முடியவில்லை. இந்த ஆணவமும் அகங்காரமும் சேர்ந்து என்னை எப்போதும் கோபம் கொள்ள செய்கின்றது. ஆண்டவரே, கோபம், எதற்கெடுத்தாலும் கோபம், அன்பு செய்ய முடியாத நிலை. ஒரு வார்த்தை யாராவது கூறினால், என் விருப்பத்துக்கு மாறாக பேசினால், நான் நினைத்தது நடக்காவிட்டால், யாரென்று கூட பார்க்காமல் என் அன்புக்குரியவர்களை எப்போதும் எப்போதும் வேதனைப்படுத்திக் கொண்டே இருக்கிறேன். ஆணவ சிந்தனைகள், அகங்காரம் எனக்குள் குடிகொண்டிருக்கின்றதால் அப்பா, உம் முன்னிலையில் என்னை தாழ்த்த முடியவில்லை. எளிய உள்ளம் எனக்கு இல்லை அப்பா. இந்த நேரத்திலே உமது சன்னதியிலே வந்திருக்கின்றேன். என்னை எளியவனாக்கு, என் அகங்காரத்தை என்னிடமிருந்து எடுத்து மாற்று. அகங்காரத்தின் மூலமாக என்னுள் குடிகொண்டிருக்கின்ற வெறுப்பு, கோபம், பகைமை உணர்வு ஆகியவை அனைத்தையும் அப்பா இந்த நேரத்திலே உம்முடைய பாதத்தில் தருகிறேன். பிறரை அன்பு செய்ய எனக்கு தடையாக இருக்கின்ற அகங்காரத்தை எடுத்து மாற்று. பிறரை புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு எனக்குள் குடிகொண்டிருக்கின்ற பகைமை உணர்வை எனக்கு எடுத்து மாற்று. கோபத்தால் நான் எத்தனையோ வேதனைப்படுத்துகின்ற சம்பவங்கள் என் வீட்டிலும் என் சுற்றத்தாருடைய இடையிலும் நடத்தி இருக்கின்றேன். என்னை மன்னித்தருளும், மன்னித்தருளும். உமது இரக்கத்திற்காக கெஞ்சி மன்றாடுகின்றேன். அகங்கார சிந்தனைகளை, ஆணவ சிந்தனைகளை எல்லாம் எடுத்து மாற்றி ஒரு நல்ல எளிமையான உள்ளத்தை எனக்கு தாரு. எளிய உள்ளத்தை எனக்கு தாரு.
உருக்கமாக இருகரங்களை உயர்த்தி பிடித்து கண்களை மூடி உள்ளத்தில் நம் ஆண்டவரை தரிசித்து அகங்கார சிந்தனைகளை ஆண்டவருடைய பாதத்தில் சமர்ப்பித்து ஆண்டவருடைய பாதத்தில் நாம் முழந்தால் படியிட்டு மன்றாடுவோம். அப்பா, என் மீது இறங்கு, என் மீது இறங்கு, என் மீது இரக்கமாயிரு. நான் எளியவன் அல்ல, நான் அகங்காரி, நான் பொறாமை பிடித்தவன், நான் கோபக்காரன். ஆண்டவரே, என் மீது இரக்கமாயிரு, என் மீது இரக்கமாயிரு, என் மீது இரக்கமாயிரு ஆண்டவரே. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு. என் இயேசையா அல்லேலூயா, என் இயேசையா அல்லேலூயா, என் இயேசையா அல்லேலூயா, என் இயேசையா அல்லேலூயா. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு. இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே, இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே. எவ்வேளையும் ஐயா நீர்தானே, எவ்வேளையும் ஐயா நீர்தானே. என் இயேசையா அல்லேலூயா, என் இயேசையா அல்லேலூயா, என் இயேசையா அல்லேலூயா, என் இயேசையா அல்லேலூயா. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு. ஸ்நேகமும் நீரே, என் ஆசையும் நீரே, என் ஸ்நேகமும் நீரே, என் ஆசையும் நீரே. என் எல்லாமே ஐயா நீர்தானே, என் எல்லாமே ஐயா நீர்தானே. என் இயேசையா அல்லேலூயா, என் இயேசையா அல்லேலூயா, என் இயேசையா அல்லேலூயா,
உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? ஐயா நீர்தானே, என்னாலுமே ஐயா நீர்தானே. என் இசையா அல்லேலூயா, என் இசையா அல்லேலூயா, என் இசையா அல்லேலூயா, என் இசையா அல்லேலூயா. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? நற்கருணைநாத, நமக்காக விண்ணை விட்டு மண்ணிற்கு வந்திருக்கின்றார் என்று நம்மோடு வசிப்பதற்காக சிறு அப்பமாக மாறியிருக்கின்றார். அவருக்கு ஒன்றின் மீதும் ஆசை இல்லை. ஒரே ஒரு காரியத்தை தவிர அவர் வேற ஒன்றையும் விரும்பவில்லை. அவருக்கு ஆசை இல்லை. பொருள் மீது ஆசை இல்லை, பொன் மீது ஆசை இல்லை, இடத்தின் மீது ஆசை இல்லை, பதவியின் மீது ஆசை இல்லை, புகழ் மீது ஆசை இல்லை. அவருக்கு ஒரே ஒரு ஆசை, மகனே மகளே, நீ உன்னை தருவாயா? நம்மை மட்டும் விரும்புகின்றார் ஆண்டவர். நமது அன்பை எதிர்பார்க்கின்றார் ஆண்டவர். நீ உன்னை தந்தால் மட்டும் போதும். உன் மீது நான் அன்பு கொண்டுள்ளேன், நீயும் என் மீது அன்பு கொள்வாயா என்று கேட்கின்றார் ஆண்டவர். ஆண்டவருடைய சந்நிதியிலே இருந்து நமது உள்ளத்தை சோதித்து பார்ப்போம். நான் என் ஆண்டவரை நேசிக்கின்றேனா? என் கடவுளை நான் அன்பு செய்கின்றேனா? நான் பொன்னையும் பொருளையும் பதவியையும் அதிகாரத்தையும் அன்பு செய்கின்றேனா? நான் எதை அன்பு செய்கின்றேன்? எனக்காக என்னை படைத்தவர், எனக்காக உலகை படைத்தவர், எனக்காக இவ்வுலகத்துள்ள அனைத்து சொந்தங்களையும் செல்வங்களையும் தந்திருக்கின்றவர், நான் வாழ்வு பெற தன்னையே பலியாக்கினவர், விண்ணை விட்டு மண்ணை வந்தவர், என்றும் என்னோடு வசிக்க மண்ணிலேயே குடிகொண்டிருக்கின்றவர், அந்த ஆண்டவரை, அந்த அன்பரை, அந்த நேசரை நான் நேசிக்கின்றேனா? உள்ளத்தில் உண்மையாக ஒரு கேள்வி எழுப்புவோம். ஆண்டவரை நான் உண்மையில் அன்பு செய்கின்றேனா? எனக்குள் ஆண்டவர் மீதான ஒரு அன்பு, ஒரு காதல், ஒரு ஈர்ப்பு, ஒரு ஆசை எனக்குள் இருக்கின்றதா? என் ஆண்டவரை அன்பு செய்ய வேண்டும், அவரோடு சேர்ந்து இருக்க வேண்டும், அவரோடு இணைந்து வாழ வேண்டும் என்ற ஒரு தாகம், ஒரு தேடல் எனக்குள் இருக்கிறதா? அவரை அன்பு செய்வதற்கு பதிலாக, அவரோடு இருப்பதற்கு பதிலாக, அவரோடு இணைந்து பயணிப்பதற்கு பதிலாக
நான் எனது செல்வம், எனது நிலம், எனது வீடு, எனது கார், எனது பைக் என்னுடையவர்கள், எனக்குரியது என்று நான் பலவற்றை அன்பு செய்கின்றேனா? எதை நான், யாரை நான் அதிகமாக அன்பு செய்கின்றேன்? என் கடவுளை நான் உண்மையில் அன்பு செய்கின்றேனா? சீனாய் பாலைவனத்தில் மலைமேல் ஏறி நின்று ஆண்டவர் மோசையை மட்டும் அழைத்து அவர் வழியாக 10 கட்டளைகளை தந்தார். முதல் கட்டளை, உனக்கு கர்த்தாவான சர்வேஸ்வரன் நாமே, நம்மை தவிர வேறு ஒன்றும் உனக்கு இருத்தலாகாது. விண்ணகத்திலோ மண்ணகத்திலோ உள்ள ஒரு படைப்பையும் நீ ஆராதிக்க கூடாது. உனக்கு நான் ஒருவரே ஆண்டவர், நான் ஒருவரே, என்னை மட்டும் நீ அன்பு செய். அந்த ஆண்டவரை தவிர மற்ற எல்லாவற்றையும் தேடி போகின்றோமா இல்லையா? முதல் கட்டளையை நாம் அவமதித்தோமா இல்லையா? உண்மையில் ஆண்டவரை அன்பு செய்வதற்கு பதிலாக உலகை முழுவதையும் நேசித்து ஆண்டவரை புறக்கணித்து வாழ்கின்றோம். வருந்தத்தக்க நிலை. வேதனை வருகின்ற போது, காயம் வருகின்ற போது, கண்ணீர் வருகின்ற போது, நோய் வருகின்ற போது, கடன் பிரச்சனை வருகின்ற போது, வாழ்க்கையில் வெற்றி கிடைக்காது வருகின்ற போது, வாழ்க்கையில் நாம் நினைத்தது கிடைக்காமல் வருகின்ற போதெல்லாம் ஆண்டவரை நோக்கி பழி தூறுகின்றோமே தவிர ஆண்டவரை நேசிக்க ஒருபோதும் நாம் நினைத்ததில்லை. ஆண்டவரை அன்பு செய்ய நாம் ஒருபோதும் நினைத்ததில்லை. எனக்கு ஆண்டவரை வேண்டும், ஆண்டவரை நான் அன்பு செய்ய வேண்டும், அவரை நான் அதிகமாக அன்பு செய்ய வேண்டும், இப்போது அன்பு செய்வதை விட அதிகமாக நான் அன்பு செய்ய வேண்டும் இந்த எண்ணம் என்றாவது நமக்குள் உருவெடுத்திருக்கின்றதா? பல விண்ணப்பங்களை இடுகின்ற ஒரு விண்ணப்ப பெட்டியாக ஆண்டவர் இருக்கின்றார். பல நேரங்களிலும் பல தேவைகளை பெற்றுக் கொள்கின்ற ஒரு ஏடிஎம் பெட்டியாக ஆண்டவர் இருக்கின்றார். எனக்கு ஆண்டவர் அவ்வளவுதான். எனக்கு ஒரு விண்ணப்ப பெட்டியும் ஒரு ஏடிஎம் பெட்டியும் ஆண்டவர். என்னை பொறுத்தவரையில் ஆண்டவருக்கு உயிர் இல்லை. என்னை பொறுத்தவரை என் தேவைகளை நிறைவேற்றுகின்ற ஒரு மிஷன். அதனால்தான் பல வேளைகளில் நான் என் ஆலயத்தை விட, என் ஆண்டவரை விட மற்ற பலவற்றையும் தேடி அலைகின்றேன். என் தேவைகளை நிறைவேற்ற எனக்கு ஒரு பெட்டி வேண்டும். ஆண்டவருடைய சந்நிதியில் இருந்து உண்மையாக நம் உள்ளத்தை பரிசோதித்து இந்த நேரத்திலே நல்ல தீர்மானம் எடுப்போம் ஆண்டவரை அன்பு செய்வதற்காக. நீ மனம் மாறி ஆண்டவருடைய அருகில் வருவதற்காக காத்திருக்கின்றார் ஆண்டவர். உன்னை தேடி காத்திருக்கின்றார், உனக்காக காத்திருக்கின்றார். மகனே, மகளே, உன்னை தேடுகின்றார் ஆண்டவர், உன்னை அழைக்கின்றார் ஆண்டவர். என்னை அன்பு செய்ய வரமாட்டாயா? எனது அன்பை ஏற்றுக்கொள்ள வரமாட்டாயா? உனது அன்பை பகிர்ந்தளிக்க வரமாட்டாயா என்று ஆண்டவர் நம்மை நோக்கி அழைக்கின்றார். நம்மை நோக்கி அழைக்கின்ற ஆண்டவர். திருவெளிப்பாடு நூல் 3ஆம் அதிகாரம் 20ஆம் இறை வார்த்தையில் இவ்வாறாக நாம் வாசிக்கின்றோம். இதோ வாசற்படியில் நின்று நான் தட்டிக்கொண்டே இருக்கின்றேன். இதோ உனது கதவை தட்டிக்கொண்டிருக்கின்றேன். நீ வாசற் கதவை திறந்து தருவாட்டாயா? உனது வாசற் கதவை திறந்து என்னை உள்ளே அழைக்க மாட்டாயா? உன்னோடு இருக்க, உன்னோடு விருந்துண்ண நான் ஆசை கொள்கின்றேன். உன் வாசற்படியை தட்டுகின்றேன், நீ திறவாயா? வாசற்படியில் நிற்கின்ற ஆண்டவருக்கு
உன் கதவை தட்டுகின்ற ஆண்டவருக்கு நீ கொடுக்க போகின்ற பதில் என்ன? ஆண்டவரே, நான் உமக்கு இடம் தர தயாராக இல்லை என்பதா? என் வீட்டில் உமக்கு இடமில்லை என்போமா? செல்வத்திற்கு, பொருளுக்கு, நிலத்திற்கு, ஆட்களுக்கு, பதவிக்கு, புகழுக்கு, அதிகாரத்திற்கு என்று என் வீட்டிலே இருந்த இடத்தை முழுவதும் கொடுத்து விட்டேன், உமக்கு நீ இருப்பதற்கு இடமில்லை என்போமா? வாசற்படியில் நின்று தட்டுகின்றார். இடமுண்டோ? உன் வீட்டிற்குள் இடமுண்டா? வாசற்படியில் நிற்கின்றார், உன் கதவை தட்டுகின்றார். வாசற்படியில் நிற்கின்றார், உன் கதவை தட்டுகின்றார். இடமுண்டோ, இடமுண்டோ உன் இல்லத்தில்? இடமுண்டோ, இடமுண்டோ, இடமுண்டோ உன் இல்லத்தில்? இடமுண்டோ? வாசற்படியில் நிற்கின்றார், உன் கதவை தட்டுகின்றார். கண்களை மூடி இருகரங்களை நெஞ்சோடு சேர்த்து ஆண்டவர் நமது இதே கதவுகளை தட்டுகின்ற குரலொலியை கேட்போம். ஆண்டவர் நம் இதயத்தில் இடம் தேடி காத்திருக்கின்றார். எவற்றுக்கெல்லாமோ இடம் கொடுத்தனா என் ஆண்டவருக்கு இடம் கொடுக்காமல் போகலாமா? நம்மை படைத்தவருக்கு இடம் கொடுக்காமல் போகலாமா? நம்மை ஆள்பவருக்கு இடம் கொடுக்காமல் போகலாமா? நம்மை நடத்துகின்றவருக்கு இடம் கொடுக்காமல் போகலாமா? ஆண்டவர் கேட்கின்றார், உன் வீட்டில் ஒரு இடம் தான், உன் வாழ்வையே நான் மாற்றுகின்றேன். உன் வீட்டில் எனக்கு ஒரு இடம் தான், உன் வாழ்க்கையே நன்மையாக மாற்றுகின்றேன். சாலமோன் அதிகாரத்தை கேட்கவில்லை, செல்வத்தை கேட்கவில்லை, புகழை கேட்கவில்லை, ஞானத்தை தாரும் என்று கேட்டார். ஞானத்தோடு சேர்த்து செல்வம், புகழ், அதிகாரம் அனைத்தையும் ஆண்டவர் கொடுத்தார். ஆண்டவர் கூறுகின்றார், மத்தேயு நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 33ஆம் இறை வார்த்தை, முதலில் அவருடைய நீதியையும் அரசையும் தேடு, மற்றவை அனைத்தும் உனக்கு கொடுக்கப்படும். அவரது நீதியையும் அரசையும் தேடு. உலகத்தினுடைய எல்லா செல்வங்களும், உலகத்தினுடைய எல்லா அதிகாரங்களும், உலகத்தினுடைய எல்லா பதவிகளும் உனக்கு கொடுக்கப்படும். ஆண்டவர் உனக்குள் இருந்தார் என்றார், அவரது அரசு உனக்குள் இருக்கிறது என்றார், இவ்வுலகம் முழுவதும் உனக்கு கீழ்ப்படி, உனக்கு அடிமையாகும். அவரை சொந்தமாக்கு, ஆண்டவரை சொந்தமாக்கு, ஆண்டவரை சொந்தமாக்கு. இந்த நேரத்திலே ஆண்டவரை சொந்தமாக்க நாம் தவறியதற்காக மன்னிப்பு கேட்போம். உலகத்தை தேடியதற்காக, செல்வத்தை தேடியதற்காக மன்னிப்பு கேட்போம். சிற்றின்ப ஆசைகளை ஆசைப்பட்டதற்காக, மோகித்ததற்காக மன்னிப்பு கேட்போம். யாரையும் நேசிக்காமல் அவமதித்ததற்காக மன்னிப்பு கேட்போம். எல்லா விதத்திலும் ஆண்டவரை மட்டும் நேசித்து, ஆண்டவரை மட்டும் ஆராதித்து, அவரை புகழ்ந்து, அவரோடு சேர்ந்து வசித்து, அவரோடு பயணிக்கின்ற வரம் கேட்டு ஆண்டவரே, உமக்கு இடம் தராமல் என் இதயத்திலே நான் அடைத்து வைத்திருக்கின்ற பல வகையான உலக காரியங்களை இந்த நேரத்திலே நான் புறக்கணிக்கிறேன்.
இதயத்திலே கரம் வைத்து, நெஞ்சோடு கரம் சேர்த்து வைத்து நம் ஆண்டவரோடு கூறுவோம், ஆண்டவரே, நான் உம்முடையவன், நான் உம்முடையவள், என்னை உம்முடையதாக ஏற்றுக்கொள். என் இதயத்தில் உமக்கு இடம் தராமல் உம்மிடமிருந்து பிரிந்து வாழ்ந்திருந்தாலும் நான் உம்முடையவன், நான் உம்முடையவள், என்னை ஏற்றுக்கொள். இந்த நேரத்திலே நமது தனிப்பட்ட விண்ணப்பங்களையும் ஆண்டவருக்கு கொடுப்போம். ஆண்டவர் நமக்குள் குடிகொண்டிருக்கின்றார், நமக்குள் வசிக்கின்றார். நமது இதயத்தை அவருக்கு நாம் கொடுத்து விட்டோம். அவர் வந்து வாசற்படியில் தட்டி அழைத்த போது அவரை அழைத்து உள்ளே அமர செய்திருக்கின்றார். நம் இதயத்தில் ஆண்டவர் வசிக்கின்றார். நமது எல்லா தனிப்பட்ட விண்ணப்பங்களையும், நமது எல்லா தேவைகளையும் ஆண்டவருடைய பாதத்தில் கொடுத்து பேதுரு இவ்வாறாக கூறுகின்றார், உனது கவலைகளை எல்லாம் அவரிடம் கொடுத்து விடு, அவர் உன்னை பற்றி கவலை கொண்டுள்ளார். உன் கவலைகளை எல்லாம் அவரிடம் கொடுத்து விடு, அவர் உன்னை பற்றி அக்கறை கொண்டிருக்கின்றார். இந்த நேரத்திலே நமது எல்லா வேதனைகளையும், நமது எல்லா தேவைகளையும் ஆண்டவருக்கு கொடுப்போம். அவர் பார்த்துக் கொள்வார், ஆண்டவர் பார்த்துக் கொள்வார், அனைத்தையும் பார்த்துக் கொள்வார். ஆண்டவரே, குறிப்பாக இந்த நாளிலே ஆராதனையை ஜெப உதவி கேட்டிருக்கின்ற தனிப்பட்ட ஓரிரு நபர்களுக்காக செபிக்கிறேன். ஆண்டவரே, திருமதி சுலோச்சனா அவர்களை இந்த நேரத்திலே ஆண்டவரே உமது பாதத்தில் தருகின்றோம். ஆண்டவரே, உமது மகள் சுலோச்சனா அவர்களை நீர் கண்ணோக்கும். ஆண்டவரே, காலில் ஏற்பட்ட சிறு காயம் இன்னும் மிக பெரியதாகி காலில் நடக்க முடியாமல், காலில் அதிகமான வலியும், ஆண்டவரே, கால் விரலை எடுத்து விட வேண்டுமோ என்ற ஐயப்பட்ட ஒரு நிலையில் இருக்கின்ற அந்த மகளை இந்த நேரத்திலே ஆண்டவரை நீர் தொடும். ஆண்டவரே, நீர் தொடும். இந்த நேரத்தில் மருத்துவமனையில் ஒரு வார காலமாக ஆண்டவரே மருந்து பெற்றுக் கொண்டிருந்தும் இதுவரை ஒரு மாற்றமும் அறிய முடியாத கஷ்டப்படுகின்ற அந்த மகளை, உமது மகளை, உமது பிள்ளையை ஆண்டவரே தொடும். ஆண்டவரே, அந்த மகளை தொடும். அவரது காலிலுடைய காயங்களை இந்த நேரத்தில் தொடும். அவளை தொட்டு குணப்படுத்தும். ஆண்டவரே, உமது கரங்களில் நோய்களை குணப்படுத்துகின்ற வல்லமை உண்டு அல்லவா? நீர் இறைமகன் அல்லவா? எங்களை படைத்தவர் நீர் அல்லவா? எங்களுக்காக உயிரை தியாகம் செய்தவர் நீர் அல்லவா? ஆகையால் இந்த நேரத்திலே மக்கள் என்ற உரிமையோடு உமது மகளை உம்முடைய பாதத்தில் தந்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அந்த மகளுடைய காலை தொட்டு அவளை நலப்படுத்தி அருளும். ஆண்டவரே, திருமதி வினிஷா அவர்களையும் இந்த நேரத்திலே உமது வாதத்தில் சருகின்றோம். ஆண்டவரே, ஓரிரு நாட்களாக தூங்க முடியாமல், காய்ச்சல் நோய் மட்டுமல்லாமல் ஆண்டவரே அசுத்தாவியினுடைய சோதனைகளும் உண்டோ என்று அல்லோடு நினைக்கின்ற அந்த மகளுடைய வாழ்க்கையில், அந்த குடும்பத்தில் ஆண்டவரே நிம்மதியை கொடுக்க இந்த நேரத்தில் அந்த மகளை தொடும்படியாக செபிக்கிறேன். ஆண்டவரே, உண்பதற்கு முடியாமல் கோட்டுவா வந்து கொண்டிருக்கின்றது, சாப்பிட்டது அனைத்தும் வாந்தி வருகின்றது போல தோன்றுகின்றது, தூங்க முடியவில்லை, ஒன்றும் செய்ய முடியவில்லை, எப்போதும் தளர்ச்சி போன்ற நிலையில் இருக்கின்ற வினிஷாவை இந்த நேரத்திலே தருகின்ற ஆண்டவரே, அந்த மகளுடைய வாழ்க்கையில் நீர் கடந்து செல்ல. ஆண்டவரே, யாயுடைய மகளை துணப்படுத்த அவளது வீட்டிற்கு கடந்து சென்றீரே. ஆண்டவரே, பேதுருடைய மாமியாருடைய காய்ச்சல் படுக்கையை கண்டு அவளை சந்திக்க அவளது வீட்டிற்கு சென்றீரே. ஆண்டவரே, லாசர் இறந்ததை அறிந்து அவரது வீட்டிற்கு சென்று அவருக்கு விடுதலை கொடுத்தீரே. ஆண்டவரே, இந்த நேரத்திலே வினிஷாவுடைய பாதத்தில் தருகின்றார். அந்த மகளுடைய வீடு தேடி சென்று அவளை தொட்டு குணப்படுத்தி அந்த வீட்டில் மகிழ்ச்சியை கொடுக்க செய்ய கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்திலே அந்த வீட்டில் மகிழ்ச்சியை உருவாக்குவீராக. உம்மால் எல்லாம் கூடும். ஆண்டவரே, நீர் ஒருவரே அனைத்திற்கும் வல்லவராக இருக்கிறீர். ஆகியால் ஆண்டவரே, இந்த நேரத்திலே அந்த இரண்டு மக்களையும்
உமது பாதத்தில் தருகிறேன். ஆண்டவரை, மீட்பை, ரட்சிப்பை அந்த மக்களுக்கு கொடுத்து இந்த வீட்டிலே, இந்த இல்லத்திலே, இந்த ஆலயத்திலே உமக்கு சாட்சிகளாக தொடர்ந்து வாழ அந்த மக்களை இந்த நேரத்திலே தொட வேண்டும் என்று ஒரு மனதோடு நாங்கள் அனைவரும் மன்றாடி உமது விண்ணப்பத்தை, எங்களது விண்ணப்பங்களை உமது பாதத்தில் நாங்கள் சமர்ப்பிக்கின்றோம். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவனே, எங்கள் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் மேசையா. இந்த நேரத்திலே கடந்த 2 வார ஆராதனைக்கு முன்ன கேட்கப்பட்ட ஒரு ஜெபம், ஆண்டவரே, OET எக்ஸாமுக்கு தயாராகி கொண்டிருக்கின்றேன், அந்த தேர்வு நன்றாக எழுதி வெற்றி பெற அருள் தாரும் என்று ஜெபித்த ஜோசினா ஜான் வெற்றி பெற்று ஆண்டவருக்கு நன்றி செலுத்த இந்த நேரத்திலே விரும்புகின்றார்கள். ஆண்டவரோடு கொடுக்கப்பட்ட விண்ணப்பம் ஆண்டவர் ஆசீர்வதித்து திருப்பி பலனாக, மார்க்காக கொடுத்திருக்கின்றார். ஜோசினாவோடு சேர்ந்த நேரத்திலே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, நீர் செய்த எல்லா வல்ல செயல்களுக்கு, குறிப்பாக OET எக்ஸாமில் இந்த மகளை வெற்றி பெற செய்தீர். அதுபோல எங்களது வாழ்க்கையில் நீர் ஒவ்வொரு நொடிப்பொழுதிலும், ஒவ்வொரு நாளும் செய்து போகின்ற எல்லா நல்ல காரியங்களுக்காக நாங்கள் அனைவரும் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நன்றி கூறுவோம், நாம் நன்றி கூறுவோம். நல்லவராம் இயேசுவுக்கு நன்றி கூறுவோம். நன்றி கூறுவோம், நாம் நன்றி கூறுவோம். நல்லவராம் இயேசுவுக்கு நன்றி கூறுவோம். இந்த நேரத்திலே நமது மறை மாவட்டத்தினுடைய ஆயரை குறிப்பாக ஆண்டவருடைய பாதத்தில் சமர்ப்பித்து ஜெபிப்போம். ஆண்டவரே, எங்களது ஆயர் மார் ஜார்ஜ் ராஜேந்திரன் அவர்கள் உமது கட்டளைப்படியாக இன்று USA-யில் உமது மறைபரப்பு பணிக்காக, ஆண்டவரே, மிஷன் அப்பீலுக்காக சென்றிருக்கின்றார். அவரை ஆசீர்வதியும், அவரது திட்டங்களை ஆண்டவரை ஆசீர்வதியும். 1.5 மாதம் ஆண்டவரே, எங்களது ஆயர் அங்கு பயணிக்க போகின்ற இடங்கள், சந்திக்க போகின்ற நபர்கள், ஆண்டவரே, தங்கி இருக்கின்ற இடங்கள் அனைத்தையும் ஆசீர்வதித்தருளும். அவர் அங்கு செய்ய போகின்ற எல்லா செயல்களையும், சந்திக்க போகின்ற நபர்கள் மூலமாக ஆண்டவரே, தக்கலை மறை மாவட்டத்தில் மேலும் வளர்ச்சிகள் உருவாவதற்கும், ஆண்டவரை மறைபரப்பு பணியை மேலும் ஆர்வமாக செய்வதற்கும், ஆண்டவரே, எங்களது ஆயருக்கு மிகுவான ஆற்றலையும், நல்ல உடல் நலத்தையும், நல்ல உள நலத்தையும், ஆன்மீக நலன்கள் அனைத்தையும் கொடுத்து எங்களது ஆயர் அவர்களை ஆசீர்வதித்தருள வேண்டும் என்று நாங்கள் அனைவரும் உமோடு மன்றாடுகின்றோம். மன்றாட்டை கேட்டருளும் இறைவா, மன்றாட்டை கேட்டருளும். மன்றாட்டை கேட்டருளும் இறைவா, மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே, எங்களது பங்கில் பல நாட்களாக ஆலயத்துக்கு வர முடியாமல் வீடுகளிலே தங்கி இருந்து வீடுகளிலே முடங்கி போயிருக்கின்ற பல மக்கள் உண்டு. ஆண்டவரே, தளர்வாதம் விடுவிற்றவர்கள், பக்கவாதம் வந்தவர்கள், கால் ஊனமுற்றிருக்கின்றவர்கள், தளர்ச்சி அனுபவப்படுகின்றவர்கள், பலவிதமான மற்ற பல உடல்நல குறைவுகளினால் வீடுகளிலே முடங்கி கிடக்கின்ற ஒவ்வொரு மக்களையும் இந்த நேரத்திலே ஆண்டவரே உமது பாதத்தில் தருகின்றோம். ஆண்டவரே,
ஆண்டவரை ஆறுதல் கூற யாரும் இல்லை, உடனிருப்பார் யாரும் இல்லை, மருந்து செலவுக்கு கஷ்டப்படுகின்றோம் என்று கூறி அல்லல் படுகின்ற எல்லா உள்ளங்களையும் ஆண்டவரே இந்த நேரத்திலே உமது பாதத்தில் தருகிறோம். ஆண்டவரே ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவரே நீரே படைத்தீர், நீரே அவர்களுக்கான ஒரு திட்டத்தை உருவாக்கினீர், அதன்படி அவர்களை நடத்துகின்றீர். ஆண்டவரே இந்த வேதனை, இந்த கஷ்டம், இந்த துன்பம், உடனிருக்க யாரிலும் இல்லாத நிலை, அன்பு கூற யாரும் இல்லாத நிலை, உணவு கொடுக்க யாரும் இல்லாத நிலை, பட்டினி கிடக்கின்ற அவஸ்தை எல்லாம் ஆண்டவரே நீர் அறிகிறீர். ஆண்டவரே இந்த வேதனையின் மத்தியில் ஆண்டவரே உம்மையை அனுபவிக்க, உமது அரவணைப்பை அனுபவிக்க இந்த நேரத்திலே அந்த மக்களுக்காக உமோடு ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அந்த மக்களை ஆண்டவரே நீர் இருக்கிறீர், உடனிருக்கிறீர் என்ற அனுபவத்தை கொடு, ஆறுதலை கொடு, தேற்றுதலை கொடும். ஆண்டவரே மிக விரைவில் உடல் நலத்தை பெற்றுக்கொள்ளவும் ஆண்டவரே உம்மை ஆராதிக்க, உம்மை புகழவும், உமக்கு நன்றி செலுத்தவும் ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவரே தொட்டு உடனிருந்து ஆண்டவரை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே நாங்கள் கெஞ்சி மன்றாடுகிறோம். மனதுருகி கரம் சிந்தி அதிசயம் செய்பவரே, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே. எழுந்திருப்போம். அனைவரும் எழுந்தின்று நாதருடைய நிலையில் எழுந்தின்று இருக்கிறங்களை நெஞ்சோடு சேர்த்து வைத்து கண்களை மூடி நாம் ஏறெடுத்த எல்லா ஜெபங்களையும் ஆண்டவர் கேட்டார். நாம் இன்று நற்கருணையில் ஆராதனையின் மத்தியில் ஆண்டவரிடம் எழுப்பின எல்லா கூக்குரல்களையும் ஆண்டவர் கேட்டார். அவரது ரட்சிப்பின் கரத்தை நாம் மீது நீட்டினார். அருட்தந்தை அவர்களுடைய கைவைப்பு ஜெபம் வழியாக ஆண்டவர் நமது ஜெபங்கள் அனைத்தையும் ஆசீர்வதித்தார். நாம் விதை விதைத்தோம், ஆண்டவர் அந்த பலனை தரப்போகின்றார். ஆண்டவர் இவ்வாறு கூறுவார், லாசரை உயிர்ப்பிக்கின்றதற்காக கல்லறைக்கு முன்னால் நின்று கொண்டு கண்களை விண்ணை நோக்கி ஏறெடுத்து இயேசு இவ்வாறாக கூறுவார், தந்தையே என் விண்ணப்பத்தை கேட்டதற்காக உமக்கு நான் நன்றி கூறுகின்றேன். என் விண்ணப்பத்தை எப்போதும் நீர் கேட்கின்றீர் என்பதில் நான் மகிழ்கின்றேன் ஆண்டவரே என்று கூறி நன்றி கூறுவார். நேரத்திலே ஆண்டவர் நமது விண்ணப்பங்களை எல்லாம் கேட்டார், அவர் நம்மை ஆசீர்வதித்தார். ஆகிய ஆண்டவரை போற்றி புகழ்ந்து பாடி ஆண்டவரை ஆராதிக்க போகின்றோம். இந்த நேரத்திலே ஆனந்தம் நமக்குள் இருக்க வேண்டும், மகிழ்ச்சி நமக்குள் இருக்க வேண்டும். இந்த ஆனந்தத்தையும் மகிழ்ச்சியை நாம் பிறருக்கு கொடுக்கின்றவர்களாக ஆண்டவரை பாடி புகழ்ந்து ஆராதிப்போம். மகிழ்ச்சியோடு ஒன்றாக சந்தோஷம். ஆண்டவர் என் குரலை கேட்டிருக்கின்றார், ஆண்டவர் என் விண்ணப்பத்தை கேட்டிருக்கின்றார். ஆனந்தம். ஆண்டவரையே பார்த்து, நற்கருணை நாதரையே பார்த்து உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். இறைவா உம்மாட்சிமை மேலானது, இறைவா உம் மகத்துவம் மேலானது, இறைவா உம்மாட்சிமை மேலானது, இறைவா உம் மகத்துவம் மேலானது. உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். ஆண்டவர் தந்த வல்ல செயல், ஆண்டவர் ஆற்றின எல்லா பெரிய காரியங்கள் நன்றியோடு நினைப்போம், நன்றி கூறுவோம். உள்ளத்தில் ஆனந்தத்தோடு இத்தனை ஆண்டு காலமாக ஆண்டவர் நடத்தினாரே, இனியும் நடத்துவாரே. என்ன கவலை வந்தாலும், என்ன சோதனை வந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும், எனக்கு ஒரு ஆண்டவர் உண்டு, என்னை காக்கின்றவர்,
என்னை நடத்துகின்றவர், எனக்காக தன்னை பலியாக்குகின்றவர் ஆண்டவர் இருக்கிறார். ஆகையால் நான் கவலைப்பட மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன். எல்லா வேளையிலும் நான் ஆண்டவரை புகழ்ந்து பாடுவேன். அந்த எண்ணத்தோடு இந்த நேரத்தில் பாடுவோம். எல்லா வேளையிலும் என்ன நேர்ந்தாலும், என்ன துன்பம் வந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும் என் ஆண்டவரை நான் புகழ்ந்து பாடிக்கொண்டே இருப்பேன். ஆண்டவர் அதை அபிஷேகமாக தருவார். ஆகையால் உள்ளத்துள் மகிழ்ச்சியோடு ஆண்டவரை பாடி புகழ்ந்து ஆராதிப்போம். இறைவா உம் வல்லமை மேலானது. பாடுவோமா? இறைவா உம் வார்த்தைகள் மேலானது. இறைவா உம் வல்லமை மேலானது. இறைவா உம் வார்த்தைகள் மேலானது. உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். கைகளை உயர்த்தி தட்டுவோம், கரங்களை உயர்த்தி தட்டுவோம். ஆண்டவருடைய முன்னிலையில் பாடுகின்றோம், புகழ்கின்றோம். தாவீதை போல நாம் பாட வேண்டும், தாவீதை போல நாம் ஆட வேண்டும். இரு கரங்களையும் தட்டி மேல் நோக்கி கைகளை உயர்த்தி தட்டி ஆண்டவரை நோக்கி நாம் பாடுவோம். ஆண்டவர் போற்றுதற்குரியவர், ஆண்டவர் புகழ்தற்குரியவர், ஆண்டவர் ஆராதனைக்குரியவர். அவர் ஒருவர் மட்டும்தான் ஆராதனைக்குரியவர். ஆண்டவருடைய சன்னதியில் இருக்கின்ற போது நாம் தாவீதை போல பாட வேண்டும். தன் மனைவி பார்க்கின்றாள், தனது மக்கள் பார்க்கின்றார்கள், தனது வீட்டார் பார்க்கின்றார்கள். ஒன்றையும் அவர் நினைக்கவில்லை. என் ஆண்டவரை நான் ஆராதிக்கின்றேன், என் ஆண்டவருக்கு முன்னிலையில் நான் நடனம் செய்கின்றேன். ஆகையால் நான் யாரையும் பற்றி கவலைப்பட வேண்டிய நேரமில்லை, யாரையும் பற்றி கவலைப்பட தேவையில்லை. இந்த நேரம் ஆண்டவரை புகழுகின்ற நேரம், இந்த நேரம் ஆண்டவரை ஆராதிக்கின்ற நேரம். ஆகையால் அனைத்தையும் மாற்றி வைத்துவிட்டு என் உற்றார், என் உறவினர், எனது சிந்தனை, எனது தேவை எல்லாம் மறந்தவர்களாக ஆண்டவரை மட்டும் முன்னில் கண்டுகொண்டு ஆண்டவரை புகழ்ந்து பாடி ஆராதிப்போம். இறைவா உம் அன்பு மேலானது. அன்புக்குரியவர் ஆண்டவர். இறைவா உம் இரக்கம் மேலானது. இரக்கம் காட்டுகின்றார் ஆண்டவர். இறைவா உம் அன்பு மேலானது. Thank you Jesus. இறைவா உம் இரக்கம் மேலானது. நன்றி இயேசுவே. உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். எத்தகைய துன்பங்கள் நமக்கு வந்திருக்கலாம், எத்தகையோ சோதனைகள் நமக்கு வந்திருக்கிறது. வாழ்க்கையில் சிறு வயதிலேயே ஏன் நான் வாழ்கிறேன், எதற்கு நான் வாழ்கிறேன் என்று கூட பல நாட்கள் சிந்தித்திருக்கின்றோம். பல வேளைகளில் எதற்கு வாழ வேண்டும் என்று வாழ்வை முடித்து விடலாம் என்று கூட சிந்தித்த நாட்கள் உண்டு. ஆனால் எல்லா சூழ்நிலைகளிலும், எல்லா வேளைகளிலும், எத்தகையோ துன்பங்கள் கடந்த போதிலும், எத்தனையோ வேதனைகள் கடந்த போதிலும் நான் இன்றும் வாழ்கிறேன். ஏனெனில் ஆண்டவர் இரக்கம் காட்டுகின்றார். நான் இன்றும் வாழ்கிறேன் ஏனெனில் ஆண்டவர் என்னை அன்பு செய்கின்றார். புலம்பல் 3:22 ஆண்டவர் இவ்வாறாக கூறுகின்றார். ஆண்டவருடைய அன்பு ஒரு நாளும் குறைந்து போகவில்லை, அவரது இரக்கம் ஒரு நாளும் தீர்ந்து போகவில்லை. அது ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கப்படுகின்றது. காலைதோறும் புதுப்பிக்கப்படுகின்ற அன்பினால், காலைதோறும் புதுப்பிக்கப்படுகின்ற கருணையினால் ஆண்டவர் என்னை பார்ப்பதால் இன்றும் நான் உயிர் வாழ்கின்றேன். எந்த வேதனை வந்தாலும், எந்த சோதனை வந்தாலும் இனியும் எனது வாழ்க்கை மிகவும் ஆனந்தமாக ஆண்டவருடைய கரங்களினால் ஆசீர்வதிக்கப்பட்டு நடந்து போகும். ஆகிய இந்த நேரத்திலே மகிழ்ந்து பாடி ஆண்டவரை ஆராதிப்போம். ஆண்டவர் இறைவா உம் திருவடி மேலானது. உமது பாதம் ஒன்றே போதும் ஆண்டவரே. இறைவா இயேசுவே உம் திருவாழ்வு மேலானது. இறைவா உம் திருவடி மேலானது. போதும். இறைவா பாதத்தில் தங்கியிருந்தால் போதும். திருவாழ்வு மேலானது. பாடுவோம். உம்மை போற்றுகின்றோம், ஹல்லேலூயா. உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். திருப்பாடலில் 84ஆம் அதிகாரத்தில் வாசிக்கின்றோம். ஆண்டவரே உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் எத்துணை பேறு பெற்றோர். ஆண்டவரே உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் பேறு பெற்றோர்.
ஆண்டவரே உமது பலிபீடத்தில் மீவல் பட்சிக்கு ஒரு இடம் கிடைக்கின்றது, சிட்டுக்குருவிக்கு தன் குஞ்சுகளை வைப்பதற்கு ஒரு இடம் கிடைத்துள்ளது. ஆண்டவரே என்றும் உம்மை புகழ்ந்து கொண்டு உமது ஆலயத்தில் தங்கியிருப்போர் பேறு பெற்றோர். அவர்கள் உள்ளம் சியோனுக்கு செல்லும் நெடுஞ்சாலைகளை நோக்கியே இருக்கும். ஆண்டவரே உமது ஆலயத்தில் தங்கி இருக்கின்ற போது மட்டும்தான் ஆண்டவரே விண்ணை நோக்கி பயணிக்க வேண்டும் என்ற எண்ணம், விண்ணை நோக்கிய சிந்தனை எங்களுக்கு உருவாகும். ஆண்டவரே உமது ஆலயத்தில் நெடுநாள் வாழ்ந்திருக்க, உமது ஆலயத்தில் வாசற்படியில் காவல்காரனாக இருக்க ஆசைப்படுகிற திருப்பாடலாசிரியரை போல நாங்களும் ஆசை கொண்டு உமது திருப்பாதத்திலே அமர்ந்திருந்து உமது ஆலயத்திலே தங்கியிருந்து என்று உமது பாதத்தில் அமர்ந்திருந்து உம்மை புகழ ஆண்டவரே வரம் தாரும். ஆண்டவரே நாங்கள் உம்மை பாடி புகழ்ந்து உம்மை சேவிக்க வேண்டும், என்று உமக்கு சேவை செய்ய வேண்டும், உம்மை ஆராதிக்க வேண்டும். வரம் தாரும் இறைவா. அப்பா திருப்பெயர் மேலானது, இறைவா. ஆண்டவரே திருப்புகழ் புகழ் நான் என்றும் பாட வேண்டும். இறைவா அப்பா திருப்பெயர் மேலானது, இறைவா திருப்புகழ் மேலானது. எனக்கு போதும், புகழ் பாடினால் போதும். போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். திருப்பாடலாசிரியரை போல நாமும் ஜெபிப்போம். ஆண்டவரே உம்மை புகழ்ந்து பாட, உமது ஆலயத்தில் தங்கி இருந்து உமக்கு பணிவிடை புரிய எனக்கு வரம் தாரு. நான் உமது அடியவனாகி என்றும் வாழ வேண்டும், என்று உமது பாதத்தில் அமர்ந்திருந்து உமது புகழை பாட வேண்டும், உமது ஆலயத்தில் பணிவிடை செய்ய வேண்டும், உமது ஆலயத்தில் உமது பலிபீடத்தில் பணிவிடை செய்ய எனக்கு வரம் தாரும். சாலமோன் அரசர் ஜெபித்தார், ஆண்டவரே இந்த பலிபீடத்தை நீர் தூய்மைப்படுத்தி இந்த பலிபீடத்தில் நெருங்கி வருகின்ற அனைவரும் தூயவர்களாக மாற வரம் தர வேண்டும் என்று. இதோ இந்த ஆலயத்திலே ஆண்டவருடைய பலிபீடத்தை தேடி வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களும் தூயவர்களாக மாறுகிற வரத்தை ஆண்டவர் தருகின்றார். அந்த தூய உள்ளத்தோடு ஜெபிக்கின்ற போது இதோ ஆண்டவர் அற்புதங்களை அடையாளங்களை நமது வாழ்க்கையில் செய்கின்றார். தூய்மையான உள்ளத்தோர் பேர் பெற்றவர்கள். நாம் தூய உள்ளத்தை பெறுகின்றோம், ஆண்டவர் நமக்கு அந்த பேரை தருகின்றார். ஆகியால் ஆண்டவரை புகழ்ந்து பாடி நாம் ஆராதிப்போம். இறைவா உமதன்பே மேலானது, இறைவா உமதருளே மேலானது, இறைவா உமதன்பே மேலானது, இறைவா உமதருளே மேலானது. உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். போற்றுகின்றோம், உயர்த்தி தட்டுவோம், உயர்த்தி தட்டுவோம், உயர்த்தி தட்டி உற்சாகத்தோடு போற்றுகின்றோம் பாடுவோம். உயர்த்தி தட்டி பாடு. அப்பா இறைவா உயர்த்தி தட்டட்டும், எல்லா மக்களும் இருக்கிறவர்களை உயர்த்தி தட்டட்டும். ஆண்டவர் ஆண்டவர் இதோ புகழ்ச்சிக்குரியவராக இருக்கிறார். ஆண்டவர் இதோ ஆராதனைக்குரியவராக இருக்கிறார். ஆண்டவர் இதோ போற்றுதற்குரியவராக இருக்கிறார். ஆண்டவரை புகழ்கிறோம், போற்றுகின்றோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இருக்கிறவர்களை உயர்த்தி தட்டி ஆண்டவருடைய சந்நிதியிலே ஆண்டவருக்கு நன்றி தெரிவிப்போம். இருக்கிறவர்களை உயர்த்தி தட்டி ஆண்டவருடைய சந்நிதியில் அவரை புகழ்வோம். இருக்கிறவர்களை உயர்த்தி தட்டி ஆண்டவரை ஆராதிப்போம். ஆண்டவரே ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இருக்கிறவர்களை உயர்த்தி பிடித்து நாம் ஆண்டவரை புகழ்வோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இருக்கிறவர்களை உயர்த்தி ஆண்டவருடைய மக்கள் ஆண்டவரை புகழட்டும். இதோ என் நாவினால் ஆண்டவரை புகழ்கின்ற போது என் நா அக்களிக்கும், அவர் மீட்ட என் ஆன்மாவும் அக்களிக்கும் என்று திருப்பாடலில் வாசிக்கின்றோம். நாம் ஆண்டவருடைய புகழை பாடுகின்ற போது அவர் மீட்டுக் கொண்ட நமது ஆன்மா அக்களிக்கும். ஆண்டவரை புகழை பாடுகின்ற போது மட்டுமே ஆண்டவருடைய ஆண்டவர் மீட்டு தந்த நமது ஆன்மா அக்களிக்கும். ஆகையால் ஆண்டவருடைய புகழ்வோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவருடைய மக்கள் அனைவரும் இருக்கிறவர்களை உயர்த்தி பிடித்து ஆண்டவரை ஸ்துதிக்கணும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே அற்புதங்களை அடையாளங்களை செய்ய ஆண்டவரே இந்த மக்களுடைய
புகழ் கீதங்களில் இறங்கி வாரும் ஆண்டவரே. திருப்பாடல் 22:3 இவ்வாறாக நாங்கள் வாசிக்கிறோம். ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களுடைய ஸ்துதிகளில் இறங்கி வருகிறார். அந்த ஸ்துதிகளை சிங்காசனமாக எடுத்து அந்த ஸ்துதிகளில் அமர்ந்தவராக இறங்கி வந்து மக்களை ஆசீர்வதிக்கிறார் என்று ஆண்டவரே இந்த நேரத்திலே ஆண்டவரை உம்மை புகழ்ந்து பாடிக்கொண்டு ஒவ்வொரு மக்களுடைய நாவிலிருந்து எழுகின்ற குரல் ஒலிகிறார். ஆண்டவரை இறங்கி வந்து அந்த மக்களுடைய ஸ்துதி கீதங்களை சிங்காசனமாக ஏற்றுக்கொண்டு இந்த மக்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஆண்டவரே இவர்கள் தேடி வந்த எல்லா காரியங்களும் ஆண்டவரே இவர்கள் வேதனையோடு வந்த எல்லா காரியங்களும் ஆண்டவரே இவர்கள் ஜெபத்தோடு வந்த எல்லா காரியங்களும் ஆண்டவரே இவர்கள் நன்றியோடு வந்த எல்லா காரியங்களும் ஆண்டவரே அற்புதங்களாக அடையாளங்களை காண செய்வீராக. ஆண்டவரே இந்த மக்கள் ஒவ்வொருவரும் மீட்பிற்காக வந்திருக்கிறார்கள், ரட்சிப்பிற்காக வந்திருக்கிறார்கள், மகிழ்ச்சிக்காக வந்திருக்கிறார்கள், சந்தோஷத்திற்காக வந்திருக்கிறார்கள், உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறார்கள். ஆண்டவரே ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவரே ஆசீர்வதியும், ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதியும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அப்பா கண்ணீரோடு ஜெபிக்கிறார்கள், அப்பா கண்ணீரோடு ஜெபிக்கிறார்கள், கவலையோடு இருக்கிறார்கள். அப்பா கண்ணீரோடு இருக்கிற கவலையோடு இருக்கிற மக்களை பாரும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே அனைவரும் எழுந்தால் படியேற்று. உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், அப்பா நன்றி கூறுகின்றோம். நன்றி இயேசுவே. உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி இயேசுவே. நன்றி கூறுகின்றோம். நன்றி இயேசுவே. இறைவா உம் வல்லமை மேலானது. இறைவா உம் வார்த்தைகள் மேலானது. இறைவா உம் வல்லமை மேலானது. இறைவா உம் வார்த்தைகள் மேலானது. உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். இருந்து வந்துள்ள உயிரளிக்கும் ஒரப்பம் நீ, மனிதர்க்கு மீட்பை தந்திடும் உன்னதமாகும் அப்பம் நீ, உன்னதமாகும் அப்பம் நீ. அன்போடு ஈசோவை வாழ்த்தி பாடுங்கள், ஆண்டவரின் பரிசுத்தமாம் சந்நிதி சேர்ந்து வணங்குங்கள், சந்நிதி சேர்ந்து வணங்குங்கள். வானிலிருந்து
இருந்து வந்துள்ள உயிரளிக்கும் ஒரப்பம் நீர். மனிதர்க்கு மீட்பை தந்திடும் உன்னதமாகும் அப்பம் நீர். உன்னதமாகும் அப்பம் நீர். பரிசுத்த சரீரத்தாலும் விலையேறிய இரத்தத்தாலும் பாபத்தின் கரைகளில் இருந்து மனிதரை நீ விடுதலை செய்தீ. சர்வேஷாவும் திருவருளை சிந்திடுமே மக்களில் தூயவராய் வாழ்ந்திடவே அருள் தாரும் தெய்வவரங்கள். தூயவராய் வாழ்ந்திடவே அருள் தாரும் தெய்வவரங்கள். ஒன்றுமில்லாமலே நின்ற என்னை கைப்பிடித்து நடத்தும் பேரன்பு. எந்த பெரும் குறைகள் கண்ட பின்னும் மார்போடு சேர்க்கும் பேரன்பு. ஒன்றுமில்லாமலே நின்ற என்னை கைப்பிடித்து நடத்தும் பேரன்பு. எந்த பெரும் குறைகள் கண்ட பின்னும் மார்போடு சேர்க்கும் பேரன்பு. இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன செய்த நன்றி சொல்லுவே. எந்த நற்ப ஜீவியத்தை நான் உந்தன் முன்னே சமர்ப்பிக்கின்றேன். இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன செய்த நன்றி சொல்லுவே. எந்த நற்ப ஜீவியத்தை நான் உந்தன் முன்னே சமர்ப்பிக்கின்றேன். சென்ற நாட்கள் தந்த வேதனைகள்
அன்பு தான் என்று அறியவில்லையே. சென்ற நாட்கள் தந்த வேதனைகள் அன்பு தான் என்று அறியவில்லையே. சொந்தமாக்கவே மார்போடு சேர்க்கவே புடமிட்டொருக்கினீர் என்னையும் நீ. சொந்தமாக்கவே மார்போடு சேர்க்கவே புடமிட்டொருக்கினீர் என்னையும் நீ. தெய்வ அன்பு என்ன உன்னதம், இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன செய்த நன்றி சொல்லுவே. இந்த நற்ப ஜீவியத்தை நான் உந்தன் முன்னே சமர்ப்பிக்கின்றேன். துக்க பாரமெல்லாம் உம் தோளிலேற்றதை உணரவில்லை. உள்மனத்தின் துக்க பாரமெல்லாம் உம் தோளிலேற்றதை உணரவில்லை. தன்னன் தனிமையிலே மனமுடைந்து போகையிலே உம்முயிரை கொடுத்து மீட்டெடுத்தீ. தன்னந்தனிமையிலே மனமுடைந்து போகையிலே உம்முயிரை கொடுத்து மீட்டெடுத்தீ. தேவன் தானே என் அடைக்கலம், ஒன்றுமில்லாமலே நின்ற என்னை கைப்பிடித்து நடத்தும் பேரன்பு. எந்தன் பெரும் குறைகள் கண்ட பின்னும் மார்போடு சேர்க்கும் பேரன்பு. நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன செய்த நன்றி சொல்லுவே. இந்த நற்ப ஜீவியத்தை நான் உந்தன் முன்னே சமர்ப்பிக்கின்றேன். இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன செய்த நன்றி சொல்லுவே. இந்த நற்ப ஜீவியத்தை நான் உந்தன் முன்னே சமர்ப்பிக்கின்றேன். சென்ற நாட்கள் தந்த வேதனைகள் உம் அன்பு தான் என்று அறியவில்லையே. சென்ற நாட்கள் தந்த வேதனைகள் உம் அன்பு தான் என்று அறியவில்லை.
ஆண்டவரை வாழ்த்துங்கள், ஆண்டவர் பெயரை வாழ்த்துங்கள். ஆண்டவரும் மனிதனுமா மெசிகாவை வாழ்த்துங்கள், மெசிகாவின் புனிதமாம் திருப்பெயரை வாழ்த்துங்கள். இறையன்பின் நூற்றாகும் திரு இதயம் வாழ்த்துங்கள். பீடத்தில் வாழ்ந்தருளும் மெசிகாவை வாழ்த்துங்கள். மீட்பராம் மெசிகாவின் திரு ரத்தம் வாழ்த்துங்கள். வர நிறைவால் ஒளி சிந்தும் ஆவி கடவுளை வாழ்த்துங்கள். ஆண்டவரின் தாயாகும் கன்னி மரியை வாழ்த்துங்கள். மரியாவின் தூயதாம் உற்பவம் வாழ்த்துங்கள். மோட்சாரோபண மாதாவின் திருப்பெயரை வாழ்த்துங்கள். தூயவளாம் கன்னிகையின் வல்லவரை வாழ்த்துங்கள். புனிதரிலும் தூதரிலும் ஆண்டவரை வாழ்த்துங்கள். ஆண்டவரை வாழ்த்துங்கள், ஆண்டவர் பெயரை வாழ்த்துங்கள். ஆண்டவரும் மனிதனுமா மெசிகாவை வாழ்த்து